15வது காரிகை. மிருல்லோக விஸ்புலிங்காத்யைஹ ஸ்ருஷ்டிர்யாச்சோதிதான்யதா உபாயசோவதாராய நாஸ்தி பேத கதஞ்சன. ஸ்ருதியினுடைய துணை கொண்டு ஜீவ உற்பத்தி அல்லது ஏதாவது ஒன்றினுடைய சிருஷ்டியை நாம் நிஷேதம் செய்து வருகின்றோம். 14வது காரிகையில் ஒரு சந்தேகம் வந்தது. சாஸ்திரத்தில் ஜீவனுடைய உற்பத்தியும் ஜெகத்தினுடைய உற்பத்தியும் பேசப்பட்டிருக்கிறது. பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியமும் பேசப்படுகிறது. இதில் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் சாஸ்திரத்தினுடைய முக்கிய வாதம். உற்பத்தியானது கௌணம், முக்கியமல்ல என்று எப்படி தீர்மானம் செய்வது என்ற கேள்விக்கு பிறகு வருகின்ற சூழ்நிலையை அல்லது வாக்கியத்தை வைத்துதான் முன் சொன்ன வாக்கியத்திற்கு பொருள் கொள்ள வேண்டும். முதலில் உற்பத்தி பேசியிருந்தாலும் பிறகு அவைகளை நிஷேதம் செய்யப்பட்ட காரணத்தினாலும் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லப்பட்ட காரணத்தினாலும் முதல் பேசியதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, கவனமாக கொள்ள வேண்டும். எது முதல் பேசப்பட்டது என்றால் 2 கோணத்தில் நாம் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் என்று பார்த்தோம். முதலில் அத்வைதம் பேசப்பட்டு ஸ்ருதி வந்து பிறகு அத்வைதம் பேசப்பட்டது, அல்லது முதலில் உற்பத்தி பேசி இறுதியில் உற்பத்தியெல்லாம் நேதி நேதி என்று நிஷேதம் செய்து மீண்டும் அத்வைதம் பேசப்பட்டது. ஆகவே அத்வைதம் பேசிய ஸ்ருதியின் அடிப்படையில் முதல் பேசிய சிருஷ்டியானது கௌணம் என்ற முடிவுக்கு வந்தோம். பிறகு 15வது காரிகையில் மீண்டும் சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லை என்பதற்கு ஒரு காரணம் முதல் வரியில் கூறப்பட்டது. விதவிதமான உதாரணங்கள் மூலமாக விதவிதமாக சிருஷ்டியானது பேசப்பட்டது. அந்யதா ச உதிதா. அந்யதா என்றால் நாம் 2 முறை படிக்க வேண்டும் என்று பார்த்தோம். அந்யதா அந்யதா ச உதிதா, விதவிதமாக சிருஷ்டி பேசிய காரணத்தினால் சிருஷ்டியில் தாத்பரியமில்லை என்பதை பார்த்தோம். பிறகு 2வது வரியில் ஒரு கேள்வி அல்லது ஒரு சந்தேகம் வருகிறது. சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லை என்றால் சிருஷ்டியை ஏன் உபனிஷத் பேச வேண்டும் என்பது. அதற்கு இங்கு பதில் சொல்லப்படுகின்றது. சக உபாயக, ஒரு உபாயமாக மார்க்கமாக சிருஷ்டி பேசப்படுகின்றது. எதற்கு உபாயம்? அவதாராய, அத்வைத நிச்சயத்திற்காக சிருஷ்டி அல்லது துவைதம் அல்லது பேதம் ஒரு மார்க்கமாக வழியாக பேசப்படுகிறது. உண்மை என்ன? கதஞ்சன, எந்த விதத்திலும் பேதக நாஸ்தி, பேதம் இல்லை. பிறகு நாம் சென்ற வகுப்பில் ஒரு விசாரத்தை ஆரம்பித்தோம். சிருஷ்டியை அறிமுகப்படுத்துவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது? சிருஷ்டியானது அத்வைத தத்துவத்தை உணர்ந்து கொள்ள உபாயம் என்று சொன்னோம். அது எப்படி உபாயம் என்ற விசாரத்தை ஆரம்பித்தோம். அதை இப்பொழுது நாம் தொடரலாம். சிருஷ்டியினால் இரண்டு விதமான அறிவை அடைவதற்கு
நமக்கு உபாயமாக இருக்கின்றது. சிருஷ்டியினால் 2 விதமான அறிவை நாம் அடையலாம். 2 விதமான அறிவுக்கு சிருஷ்டியானது உபாயமாக, மார்க்கமாக அமைகின்றது. என்ன அறிவு என்றால், முதல் அறிவு சிருஷ்டியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சிருஷ்டி மித்யா என்ற ஞானத்தை அடைய பயன்படும். மித்யாத்வ நிச்சயார்த்தம் சிருஷ்டிகி. ஒன்றினுடைய உற்பத்தியை பேசுவதிலிருந்து அது மித்யா என்ற ஞானத்தை கொடுக்க பயன்படும், அந்த உற்பத்தியை பேசுதல். இரண்டாவது, காரணத்துடன் காரியம் ஐக்கியம் என்ற ஞானத்திற்காக. ஐக்கிய ஞானம் இரண்டாவது பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் மித்யாத்துவ ஞானம், இரண்டாவது பிரயோஜனம் ஐக்கிய ஞானம். எப்படி என்று இப்பொழுது பார்க்கலாம். களிமண்ணிலிருந்து பல பானைகள் தோன்றின என்று, பானைகளெல்லாம் தோன்றின என்று சொல்லி பானைகள் காரியம் என்று அறிமுகப்படுத்துவதில் நமக்கு கிடைக்கின்ற முதல் பலன் பானைகளெல்லாம் மித்யா என்ற ஞானம். விதவிதமான பானைகளை நாம் பார்க்கின்றோம், அவைகள் விதவிதமாக நமக்கு தெரிகின்றது. பிறகு நாம் எண்ண ஆரம்பித்து விடுகின்றோம், இவைகளெல்லாம் துவைதம் என்ற எண்ணிக்கை வந்து விடுகின்றது. அங்கு இருப்பதோ ஒரே ஒரு பொருள், களிமண் என்ற ஒரே ஒரு வஸ்து. ஆனால் பானையிடம் நம்முடைய திருஷ்டி சென்று பானைகளை எண்ணி அங்கு வஸ்துக்களும் பல என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம். பிறகு இந்த பானைகளெல்லாம் தோன்றியது என்று அறிமுகப்படுத்தி இவைகளெல்லாம் காரியம் என்று சொல்லி இதனுடைய காரணம் களிமண் என்று ஒன்றை சொல்லி, பிறகு காரிய காரணத்தை விசாரம் செய்து பார்த்தால் காரணத்துடன் நாமரூபத்தை சேர்த்துவதுதான் காரியம். காரியம் என்பது தனியாக ஒன்று இல்லை, காரியம் என்பது மித்யா என்ற ஞானத்தை அடைய சிருஷ்டியானது நமக்கு பயன்படும். சிருஷ்டியை அறிமுகப்படுத்தினால்தான் துவைத புத்தியானது நமக்கு போகும். பானை பல என்ற இருமையானது வெறும் நாமரூபம், வஸ்து அல்ல என்ற ஞானம் நமக்கு வரும். இப்போ சாஸ்திரம் சிருஷ்டியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சிருஷ்டி காரியம், இதற்கு காரணமாக இருப்பது சத்தியம், காரியம் மித்யா என்ற ஞானம் நமக்கு கிடைக்கும். இது முதல் பிரயோஜனம். இரண்டாவது பிரயோஜனம், காரியம் மித்யா என்பது ஒரு நோக்கில் கிடைக்கின்ற பலன். இரண்டாவது, பானைகள் எல்லா இடத்திலும் களிமண்தான் இருக்கின்றது என்று களிமண்ணுடன் பானைகளினுடைய ஐக்கிய ஞானம் கிடைக்கும். பானைகளிடத்தில் களிமண் தான் இருக்கின்றது என்று காரண காரிய ஐக்கிய ஞானம் இரண்டாவது பலன். முன் சொன்ன பலன் காரியம் மித்யாங்கிற பிரயோஜன சிருஷ்டியில் கிடைக்கிறது. பிறகு இரண்டாவது பலன், காரண காரியத்தில் பேதம் கிடையாது, காரணமே காரியம், காரியமே காரணம் என்று காரிய காரண ஐக்கிய ஞானத்திற்கு அல்லது அத்வைத ஞானத்திற்கு சிருஷ்டி பயன்படும். இனி உதாரணத்திலிருந்து நாம் ஜீவ ஈஸ்வர விஷயத்திற்கு வந்தால், சைத்தன்ய சுரூபமான பிரம்மத்திடமிருந்து ஜீவர்கள் தோன்றினார்கள். யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்கா சகஸ்ரஷ பிரபவந்தேங்கிற உதாரணத்தில் சைத்தன்ய சொரூபமான பிரம்மத்திடமிருந்து விதவிதமான ஜீவர்கள் தோன்றினார்கள்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஞானம் தேவை. ஒரு ஞானம் விதவிதமான ஜீவர்கள்ங்கிற எண்ணிக்கை மித்யா, நாம் எண்ணக்கூடாது. காரணம் என்ன? எண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 என்ற எண்ணிக்கை செய்யக்கூடாது. அந்த எண்ணிக்கை மித்யா. காரணம் என்ன? எது காரியமோ அது மித்யா, எது காரணமோ அது சத்தியம் என்ற ஞானம் ஜீவர்களிடம் நாம் அறியாமையில் பார்க்கப்படுகின்ற துவைதத்தினுடைய மித்யாத்துவம் நமக்கு கிடைக்கும். பிறகு இரண்டாவது பிரயோஜனம், அக்னியினுடைய சொரூபம் என்னவோ அதே சொரூபம்தான் அக்னியினுடைய பொறியின் சொரூபம். ஆகவே அக்னியிடமிருந்து தோன்றிய தீ பொறிகள், அக்னியினுடைய பொறிகளும் அக்னியும் ஐக்கியம் என்ற ஞானமும் கிடைக்கும். இவ்விதம் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமும் ஜீவனுடைய பகுத்துவம், வேற்றுமையுடன் இருப்பது, பலவாக இருப்பது என்பதனுடைய மித்தியாத்துவமும் சிருஷ்டியில் நமக்கு கிடைக்கின்றது. இதை நாம் வீட்டில் போய் ஆழ்ந்து அமர்ந்து சிந்தித்தால் நன்கு நமக்கு புரியும். சிருஷ்டி எவ்விதம் இந்த இரண்டு ஞானத்தை கொடுக்கின்றது? பெரிய கேள்வி இது. சிருஷ்டி எவ்விதம் மித்யாத்துவ ஞானத்தை நமக்கு போதிக்கிறது? சிருஷ்டி எவ்விதம் ஐக்கிய ஞானத்தை கொடுக்க உதவி செய்கின்றது என்று ஆழ்ந்து சிந்தித்தால் பிறகு நமக்கு புரியும் ஏன் உபனிஷத் சிருஷ்டியை பேசுகின்றது. அதுதான் இங்கு உபாயக. இப்போ உபாயக என்றால் சிருஷ்டி ஒரு உபாயம், ஒரு மீன்ஸ், ஒரு கருவி அல்லது உதவி செய்ய ஒரு காரணம். எதற்கு? அவதாராய, ஐக்கிய ஞானத்தை நிச்சயம் செய்யவும், காரியத்தினுடைய அல்லது துவைதத்தினுடைய மித்யா ஞானத்தை நிச்சயம் செய்யவும் உபாயமாக இருக்கிறது. ஆகவேதான் சிருஷ்டி இல்லாத போதிலும் உபனிஷத் சிருஷ்டியை பேசியது. பிறகு உண்மை என்ன? நாஸ்தி பேத கதஞ்சன, எந்த விதத்திலும் பேதம் என்பது கிடையாது. கதஞ்சன எப்படியும் எந்த கோணத்திலையும் பேதம், வேற்றுமை நாஸ்தி கிடையாது. இந்த வரி ரொம்ப முக்கியம். உபாய சோவதாராய, சிருஷ்டியானது அல்லது துவைதமானது உபனிஷத்தில் பேசப்படுவது ஒரு உபாயம். எதற்கு உபாயம்? ரெண்டு ஞானத்திற்கு உபாயம், துவைதத்தினுடைய மித்யாத்துவத்திற்கு உபாயம், பிறகு அத்வைத ஞானத்திற்கு உபாயம். இனி நாம் அடுத்த காரிகைக்கு செல்லலாம். ஆஶ்ரமாஸ்த்ரிவிதாஹீன மத்யமோத்கிருஷ்டத்ருஷ்டயः உபாசனோபதிஷ்டேயம் ததர்த்தமனுகம்பயா. இதுவரை நமக்கு பூர்வ பட்சமாக வந்தது சிருஷ்டி வாக்கியங்கள் அத்வைதத்திற்கு விரோதமாக இருக்கின்றதே என்ற சந்தேகம் அல்லது என்ற கேள்விகள். இதுவரை நாம் என்ன ஸ்தாபனம் செய்தோம்? சிருஷ்டியை பற்றி உபனிஷத் பேசுகின்றது, அவைகள் பேசினாலும் உபாயம் என்று பார்த்தோம். இப்பொழுது இங்கு வருகின்ற சந்தேகம், உபனிஷத்தில் உபாசனைகள் பேசப்பட்டிருக்கிறது, விதவிதமான உபாசனைகள் பேசப்பட்டிருக்கிறது. உபாசனைகள் என்றால் தியானம், சகுண பிரம்ம தியானம் பேசப்பட்டிருக்கிறது. ஆரண்ய காண்டத்தில் பார்த்தால் அல்லது சாந்தோக்கியம் முதலிய உபனிஷத்திற்குள் சென்றால் முக்கியமாக தத்துவமசிங்கிற வாக்கியத்தை விட
உபாசனாபரமான அத்தியாயங்கள் வாக்கியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே என்ன சந்தேகம் வருகின்றது? உபாசனைகள் பேசப்பட்டிருப்பதனால் உபாசிக்கப்படுகின்ற ஈஸ்வரன் வேறு, உபாசனை செய்கின்ற ஜீவன் வேறு என்ற துவைதம் சித்திக்கும் பொழுது எப்படி அத்வைதம் ஆகும் அல்லது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பேச முடியும்? உபாசனா விதி இருக்கின்ற காரணத்தினால், உபாசனா விதி என்றால் ஜீவன் இப்படிப்பட்ட ஆலம்பனத்தில் இப்படிப்பட்டதை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஈஸ்வரனை, ஹிரண்ய கர்ப்பனை, விராட்டை அல்லது தேவதையை தியானிக்க வேண்டும் என்ற உபாசனா விதிகள் இருக்கின்றது. ஆகவே எப்படி அத்வைதம் சரியாகும்? இப்போ இங்கே யாருக்கும் பேதம் இருக்கின்றது? நம்மால் வழிபடப்படுகின்ற ஈஸ்வரனுக்கும் நமக்கும் பேதத்தை மிக தெளிவாக சாஸ்திரம் காட்டியிருக்கின்ற காரணத்தினால், பேதம் இருக்கிறதுனால தானே அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணு அப்படின்னு நம்மை பார்த்து சொல்கிறது. எப்படி அத்வைதமாகும்? இதுதான் விசிஷ்டாத்வைதிகளினுடைய பெரிய கேள்வி. எல்லா விதமான கல்யாண குணத்தை உடைய விஷ்ணு நாம் தியானம் செய்வதற்கு உரியவர். அவரை போய் உன்னோட ஐக்கியம்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய பாபம் என்று அவர்கள் அத்வைதிகளை நோக்கி கேட்கிறார்கள். அப்படி உபாசிக்கக்கூடிய ஈஸ்வரனை உபாசகன் எப்படி ஐக்கியமாக சொல்ல முடியும் என்பது சந்தேகம். அதற்கு இங்கு ஆசிரியர் பதில் சொல்கின்றார். இப்போ இங்கே என்ன சந்தேகம்? உபாசனா விதி விரோதக, இதற்கு முன்னாடி சிருஷ்டி ஸ்ருதி விரோதக, இங்கு உபாசனா விதி விரோதக. உபாசனா விதி சொல்லப்பட்ட காரணத்தினால் உபாசனை செய்பவன் உபாசிக்கின்ற தேவதை என்ற பேதம் இருக்கும் பொழுது நாம் எப்படி அத்வைதத்தை ஏற்றுக்கொள்வது? நம்ம வீட்டில் எத்தனையோ சாமி படத்தை எல்லாம் வச்சுருக்கோம். அந்த சாமி படமெல்லாம் நம்ம படத்திலிருந்து வேறுங்கிற அறிவில் தான் வச்சுருக்கோம். இந்த ஞானம் வந்த உடனே பூஜை அறையில் போய் எல்லாம் நம்ம படத்தை வச்சுட்டு, என்ன ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று தானேன்னு வச்சுட்டு வழிபடுவோமா? அல்லது கண்ணாடியை வச்சுக்குவோமா? என்னையே நான் பார்க்குறேன், என்னையே நான் வழிபடுறேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? வழிபடுற ஈஸ்வரன் வேறு, பிறகு வழிபடுகின்ற நான் வேறு. சாஸ்திரமும் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றதே. இதற்கு என்ன பதில் என்பது இப்பொழுது இங்கு பார்க்கின்றோம். இங்கும் சென்ற காரிகையில் சொன்ன பதிலைத்தான் சொல்கின்றார். உபாயக சக அவதாராய, இங்கும் உபாயம் என்று சொல்கின்றார். ஆனால் உபாயம் என்ற வார்த்தை இல்லை, வேறு விதத்தில் இங்கு ஆசிரியர் பதில் சொல்கிறார். இங்கு என்ன சொல்கின்றார்? எல்லா ஜீவர்களை அல்லது குறிப்பாக சாதகர்களை மூன்றாக பிரிக்கின்றார். எல்லா விதமான சாதகர்களையும், மோட்சத்தை அடைய விரும்புகின்ற சாதகர்களை மூன்று படியில் பிரிக்கின்றார். ஹீனம், மத்தியமம், உத்கிருஷ்டம் என்று பிரிக்கின்றார். ஹீனம் என்றால் மிக மிக ஆரம்பத்தில் இருக்கின்ற சாதகர்கள். ஹீனம்னா கீழான நிலையில் இருப்பவர்கள் சாதகர்கள் ஹீன. மத்தியம என்றால் இடைநிலையில் இருக்கின்ற சாதகர்கள். உத்கிருஷ்டக அல்லது உத்தமக என்றால் மேலான நிலையில் உத்தம அதிகாரிகள். அதிகாரி பேதந்தான். அதிகாரினா தகுதியை உடையவர்களிடம் இருக்கின்ற பேதங்கள். நம்ம பிரசித்தமாக அதம அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என்று சொல்வோம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார். இப்போ இங்கு ஆசிரியர் என்ன சொல்கிறார்? கீழான நிலையில் இருப்பவர்கள், இடைநிலையில் இருப்பவர்கள், மேல் நிலையில் இருப்பவர்கள் என்று சாதகர்கள் மூன்று நிலையில் இருக்கிறார்கள்.
உபனிஷத் என்ன செய்ய விரும்புகின்றது? உத்தமமான நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும் உபதேசத்தை செய்ய விரும்பவில்லை, அனைவருக்கும் உபதேசத்தை செய்ய விரும்பி கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு உபதேசம், அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு உபதேசம், அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு உபதேசம் என்று அவர்களுக்காக சாதகர்களுடைய மனதை எடுத்துக்கொண்டு அந்த மனதினுடைய அடிப்படையில் உபதேசத்தை செய்கின்றது, வேதங்களை கற்பிக்கின்றது என்று ஆசிரியர் பதில் சொல்கிறார். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால், ஆஸ்ரமாகா, ஆஸ்ரமாகா என்றால் இங்கு சாதகர்கள், ஆசிரமங்கள் அப்படின்னு அர்த்தமல்ல, ஆஸ்ரமாகா என்றால் சாதகர்கள். ஆசிரமினக வர்ணினக எல்லாம் சாதகர், எல்லா ஆசிரமத்திலும் எல்லா வர்ணத்திலும் இருக்கின்ற சாதகர்கள். இப்போ ஆசிரமாகா என்றால் சாதகாகா. எவ்வளவு பேர் இருக்காங்களா? த்ரிவிதாகா, 3 விதமான சாதகர்கள் இருக்கிறார்கள். 3 விதமான சாதகர்கள், த்ரிவிதாகான 3 விதங்கள். எல்லா சாதகர்களையும் 3 விதமாக நாம் பிரிக்கின்றோம். அவர்கள் யார்? அந்த 3ஐயும் வரிசையாக சொல்றார். ஹீன, மத்தியம, உத்கிருஷ்ட, திருஷ்டயக. ஹீன திருஷ்டிகி முதல் விதம். அந்த திருஷ்டயகங்கிறத திருஷ்டின்னு எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்தணும். ஹீன திருஷ்டி, ஹீன திருஷ்டியை உடையவர்கள், கீழான பார்வையை உடையவர்கள், ஹீன திருஷ்டி. மத்தியம திருஷ்டி, அதற்கு அடுத்த நிலையில், கொஞ்சம் கீழான நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்த சாதகர்கள், மத்தியம திருஷ்டி. உத்கிருஷ்ட திருஷ்டிகி, மிக மேலான திருஷ்டியில் இருக்கின்ற சாதகர்கள். 3 விதமான விஷனுடன் கூடியவர்கள், 3 விதமான பார்வை, திருஷ்டி, மனப்பக்குவத்துடன் கூடியவர்கள். ஹீன திருஷ்டி யார் என்றால், காரிய பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் ஹீன திருஷ்டிகி. காரிய பிரம்ம என்றால் இந்த உலகம், இந்த உலகமாக தோன்றுகின்ற பிரம்மன் அல்லது உலகத்தில் இருக்கின்ற சக்திகள், விபூதிகள், பெருமை, இதை தியானிப்பவர்கள் ஹீன திருஷ்டிகி. இப்போ ஹீன திருஷ்டிகினா காரிய பிரம்ம உபாசகர்கள். காரிய பிரம்மன்னா என்ன? இந்த காரியமாக தோன்றிக்கொண்டிருக்கின்ற பிரம்மத்தை தியானிப்பவர்கள், சகுண பிரம்மத்தை உபாசிப்பவர்கள். பிறகு மத்தியம திருஷ்டிகி என்பவர்கள் காரண பிரம்ம உபாசகர்கள். காரண பிரம்ம உபாசகர்கள் என்றால் ஈஸ்வர உபாசகர்கள். அவர்கள் ஈஸ்வரனை தியானிப்பார்கள், காரியத்திலிருந்து காரணத்திற்கு சென்றவர்கள். அதனால தான் ஒரு படி மேலே சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்கின்ற, காரண ரூபத்தில் இருக்கின்ற ஈஸ்வரனை தியானிப்பவர்கள் மத்தியம திருஷ்டிகி. உத்கிருஷ்ட திருஷ்டிகி காரிய காரண விலக்ஷண நிர்குண பிரம்ம ஞானினக, நிதித்தியாசகர்கள். காரிய காரணத்திற்கு அப்பாற்பட்ட நிர்குண பிரம்மத்தை தியானிப்பவர்கள் சொல்லக்கூடாது, நிர்குண பிரம்மத்தை அறிபவர்கள், அதை நிதித்தியாசனம் செய்பவர்கள், ஆத்மபாவமாக தியானிப்பவர்கள். இப்போ 3 பிரம்மன் இருக்கு நமக்கு. 3 பிரம்மத்துக்கு 3 ஆட்கள் இருக்கிறார்கள். நிர்குண பிரம்மத்தை தியானிப்பவர்கள் உத்தமமான மாணவர்கள். உத்தமமான மாணவர்கள்னா என்ன அர்த்தம்? உத்தமமான மனதை அடைந்தவர்கள். ஈஸ்வரனை தியானிப்பவர் இடையில் இருப்பவர்கள். ஈஸ்வரனால்
இந்த உலகமாக மாறி இருக்கின்றார். ஈஸ்வரன் உலகமாக மாறி இருக்கின்றார். அதை தியானிப்பவர்கள் ஹிரண்ய கர்ப்பனில் ஆரம்பித்து ஹிரண்ய கர்ப்பன், விராட்டு தேவதைகள், இஷ்ட தேவதைகள் இவைகளையெல்லாம் தியானிப்பவர்கள் ஹீன திருஷ்டயக. இது எல்லாமே செய்யாதவங்களை என்ன செய்யறதுன்னா அவங்கள ஆசிரமாகா அப்படின்னே சொல்லக்கூடாது. அவர்களெல்லாம் என்ன, நாமெல்லாம் சாதகர்களுக்குள்ள இந்த வேறுபாட்டை பேசிகிட்டு இருக்கோம். மனிதர்களுக்குள் வேறுபாட்டை பேசவில்லை, சாதகர்களுக்குள்ள 3 நிலையில் இருப்பவர்கள். இப்போ முதல் நிலைக்கு போவோம். ஹீன திருஷ்டிகள் என்பவர்கள் இவங்க எல்லாமே சாதகர்கள் தான், மோட்ச மார்க்கத்தில் விழுந்தவர்கள் தான். அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இருக்கே, பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் கொடுக்குற சுகம் இதெல்லாம் இருக்கே, இதை மித்தியான்னு சொல்கிற அளவுக்கு சக்தி கிடையாது. காரணம் என்னன்னா அவர்கள் தன்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்திலையும் சரீரத்தில் இருக்கிற அபிமானமும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் என்னன்னா சும்மா கிளாஸில் படிச்சுட்டு போன அஜாதவாதம், மித்யா சிருஷ்டிவாதம்னு, ஆனால் உண்மையாக அவர்களுடைய மனதை பார்த்தோம்னா இந்த உலகத்தை மித்யா என்று சொல்லும் அளவு மனப்பக்குவம் வரவில்லை. அப்போ அவர்கள் என்ன செய்தாக வேண்டும்? அவர்கள் இந்த அனுபவிக்கின்ற உலகத்தில் ஈஸ்வரன்கிற பாவனை வைத்து தியானம் செய்ய வேண்டும். மன ஒருமுகப்பாடு இல்லை, சஞ்சலமெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு தேவதை, விராட் அல்லது ஹிரண்ய கர்ப்பன், இந்த மாதிரி இஷ்ட தேவதையை மனசில் வச்சு ஜபம், தியானம் இவைகளை செய்துதான் ஆக வேண்டும். இந்த சரீர அபிமானமும் மனதில் இருக்கிற அசுத்தியும் ராகத்வேஷங்களும் ரொம்ப இருக்கிற இடத்துல போய் சிருஷ்டியே இல்லை, அஜாதிவாதம்னெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகும்னா அவர்கள் அதை கிரகிக்க முடியாது, அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ அவர்களுக்கு சாஸ்திரம் என்ன செய்தாகணும்? ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், நீயின் ஒருத்தன் இருக்க, விதவிதமான தேவதைகள் இருக்கிறார்கள் என்று அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் பொருட்டு விதவிதமான உபாசனைகள், காரிய பிரம்ம உபாசனைகள் பேசப்படுகிறது. காரிய பிரம்ம உபாசனை தான் அதிகமாக இருக்குது. உபனிஷத்துக்குள்ளே போனால் விதவிதமான குணங்களை கொடுத்து ஈஸ்வரனுக்கு உபாசனை பேசப்படுகிறது. காரிய பிரம்ம உபாசனை என்றால் விதவிதமான குணங்களுடன் ஈஸ்வரன் இருக்கின்றார், சிருஷ்டிகர்த்தா. அவருக்கு எத்தனையோ குணங்களை கொடுத்து உபாசனையெல்லாம் செய். இப்போ அந்த ஈஸ்வரன் வேறு தான், நீயும் வேறு என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம ஸ்கிப்பு பண்ணிட்டு திடீர்னு உத்கிருஷ்ட திருஷ்டிக்கு மட்டும் வந்துடுறனே, நிர்குண பிரம்ம சௌரியமாக இருக்கேன்னெல்லாம் கிடையாது. இது வழியாத்தான் வந்தாக வேண்டும். இதிலேயே தேராதவன் நிர்குணத்தில் நிற்க முடியாது. அதனால தான் யாராவது வீடில் இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, வீட்டு பாலிட்டிக்ஸை என்னால் மேனேஜ் பண்ண முடியல, ஆசிரமத்துக்கு வர்றேன்னு என்ன சொல்கிறோம்? வீட்டு பாலிட்டிக்ஸையே மேனேஜ் பண்ண முடியலனா, இப்படி மேனேஜ் பண்ண முடியாதவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆசிரமத்தை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஆகவே ஒரு சிறிய கஷ்டத்தை தாங்கிக்காதவன் எப்படி பெரிய கஷ்டத்தை தாங்கிக்க முடியும்? அவ்விதம் பெரிய சூழ்நிலையை சந்திக்க முடியும். அவ்விதம் காரிய பிரம்மத்திலேயே மனசு ஒடுங்காதவன் நிர்குண பிரம்மத்தில் எப்படி மனசை வைக்க முடியும்? ஆகவே நிர்குண பிரம்மத்திற்கு பக்குவம் இல்லாதவர்களுக்கு உபனிஷத் காரிய பிரம்மத்தை இருக்கிறதாக, அதை அந்த இடத்துல மித்தியான்னெல்லாம் சொல்லாமல் அதுக்கு குணங்களெல்லாம் கொடுத்து அதை சத்தியமாக காட்டி ஜீவனை உபாசனை செய் என்று சொல்கிறது. இப்படி உபாசனை செஞ்சால் அதனுடைய பலன் என்ன ஆகும்னா, உபாசனையினுடைய பலனால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியம்னா நம்ம அனுபவிச்சிட்ருக்கிற உலகத்தில் இருக்கிற பேத புத்தியெல்லாம் நீங்கி ராகத்வேஷமெல்லாம் குறையும் பொழுது அவனுக்கு இவைகளெல்லாம் நிலையற்றது. இதற்கு காரணமான ஈஸ்வரனை தியானிக்கணும்னு அவன் மத்தியம திருஷ்டிக்கு போவான். ஹீன திருஷ்டியிலிருந்து ஈஸ்வர உபாசனைக்கு செல்வான். இப்போ ஈஸ்வர உபாசனைங்கிறது என்ன?
இந்த உலகம் இருக்கு, ஆனால் காரண ரூபமாக ஈஸ்வரனாக இருக்கார் என்று அவன் காரிய காரணத்தை நீக்காமல் காரியத்தை மட்டும் நீக்கி காரணமான ஈஸ்வரனை தியானிக்கின்றான். அவன் காரண பிரம்ம உபாசகன், மத்தியம திருஷ்டிகி. பிறகு யாருன்னா அதில் கொஞ்ச நாள் இருந்து பக்குவமெல்லாம் அடைஞ்சதற்கு பிறகு எந்த நிலைக்கு வர வேண்டும்? உத்கிருஷ்ட திருஷ்டிகி. உத்கிருஷ்ட திருஷ்டிகின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒன்று கிடையாது, இதற்கு காரணம்னு ஒன்று கிடையாது, மாயைன்னு ஒன்று கிடையாது, மாயையினுடைய காரியம்னு ஒன்று கிடையாது, சாஸ்திரம்னு ஒன்று கிடையாது, சிஷ்யன் ஒன்று கிடையாது, சாஸ்தா குருன்னு ஒருத்தர் கிடையாது. இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு பூர்ண தத்துவம். அந்த பூர்ண தத்துவமும் நான்கிறதுக்கெல்லாம் அங்கே பேச்சுக்கு இடம் கிடையாது. அந்த ஒரு சாந்தம் சிவம் அத்வைதம், அந்த சாந்தமான ஜாதிவாதத்தை படித்தாலும் நம்ம கொஞ்சம் எங்கே இருக்கோம்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அஜாதிவாதத்துக்கு செல்ல வேண்டும், அதுதான் நம்முடைய கோல்னு புரிஞ்சுக்கணும். பிறகு நாங்கள்லாம் ஹீன திருஷ்டியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் அஜாதிவாதத்தை சொல்கிறீர்கள்னு கேட்கக்கூடாது. நமக்கு முழு பாதை தெரியணும், எதில் போய் முடியணுங்கிற அறிவு நமக்கு தேவை. பிறகு நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த சாதனையில் ஈடுபடணும். அவரவர்கள் செய்ய வேண்டிய சாதனைங்கிறது வேற, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது வேறு. அதனால் அஜாதிவாதம் ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு விதமான தியானமும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம காரிய பிரம்ம தியானத்தை செய்யணும், காரண பிரம்ம தியானத்தையும் செய்யணும், நம்ம மனதை பொறுத்து. பிறகு உத்கிருஷ்ட திருஷ்டிக்கு வர வேண்டும். இவ்விதம் 3 விதமான மக்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதனால் உபனிஷத் என்ன செய்கின்றதாம்? அவர்களை படிப்படியாக மேலே எடுக்கும் பொருட்டு உபாசனைகளும் உபாசிய தேவதைகளும் பேசப்பட்டதே தவிர உண்மையில் சத்தியமாக காரிய காரண பிரம்மனெல்லாம் இருக்கின்றது என்பதனுடைய அடிப்படையில் அல்ல. இந்த 3 நிலை எப்படின்னு சொன்னால் ஜபத்தை போல உதாரணமாக சொல்லலாம். சத்தமாக ஜபம் பண்ணுறது ரொம்ப சுலபம், மெதுவாக ஜபம் பண்ணுறது அது அதை விட கடினம். பிறகு என்னென்னா சத்தமாக ஜபம் பண்ணி அதனுடைய வளர்ச்சி என்னென்னா மனதிற்குள்ள மெதுவாக ஜபம் பண்ணுறது. அதற்கு பிறகு வர்ற வளர்ச்சி என்னன்னு சொன்னால் ஜபத்தையும் விட்டுட்டு 2 நாமத்துக்கு இடையில் ஒரு அமைதி இருக்குமே, அந்த அமைதியில் இருந்து பழகுவது. எப்பாவது கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா பகவானுடைய நாமம் வரும், மீதி நேரத்துல எல்லாம் அமைதியில் இருத்தல் அது கடினம். எடுத்த உடனே அமைதியில் இருக்க முடியாது. அப்போ என்னன்னா சப்தமாக ஜபத்தை ஆரம்பிக்கின்றோம், மெதுவாக சொல்கிறோம், கடைசியில் அந்த அமைதியில் நிற்கின்றோம். அதே போல் காரிய பிரம்மத்தில் ஆரம்பித்து காரண பிரம்மத்திற்கு சென்று நிர்குண பிரம்மத்திற்கு செல்ல வேண்டும். இப்படி ஒரு சாதகனை எடுத்து செல்ல இரண்டாவது வரி உபாசனா உபதிஷ்டா இயம். இயம் உபாசனா, இந்த உபாசனைகள் என்ன? இங்கே சந்தேகம் என்ன? உபாசனை உபதேசம் பண்ணியிருக்கிறதுனால உபாசிய தேவதை உபாசகன்கிற துவைதம் இருக்கும்போது எப்படி அத்வைதம்னு கேட்டால் இயம் உபாசனா உபதிஷ்டா, இந்த உபாசனை உபதேசம் செய்யப்பட்டது. யாருக்கு, எதற்கு, எதனால்? அடுத்த பகுதி ததர்த்தம். ததர்த்தம் என்றால் இந்த அதிகாரிகளுக்காக, தேஷாம் அதிகாரிணாம் கிருதே. ததர்த்தம்னா தேஷாம் அர்த்தம், அவர்களுக்காக. அவர்களுக்காகனா யாருக்கு? இந்த இடத்துல 3 அதிகாரிகள்னு பார்த்தோம். உத்கிருஷ்ட அதிகாரியை விட்டுறணும். மந்த ஹீன அதிகாரிகளுக்காக உபாசனை. பிறகு உத்கிருஷ்ட அதிகாரிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? மந்த அதிகாரிகளுக்கும் ஹீன அதிகாரிகளுக்கும் உபாசனை. உத்கிருஷ்ட அதிகாரி வந்து உட்கார்ந்தான்னா அவனுக்கு என்ன? நேதம் எதிதம் உபாசதே. கஷ்டப்பட்டு உபாசனை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் வகுப்பில்,
உபனிஷத்து என்ன சொல்லுது? இதுவரைக்கும் நீ எதை உபாசனை பண்ணிட்டு இருந்தையோ அது பிரம்மன் அல்ல. பண்ண இதம் எதிதம் உபாசதே. சங்கரர் இந்த மந்திரத்தை இங்கே கோட் பண்ணுறார். உத்கிருஷ்ட அதிகாரிகளுக்கு உபனிஷத் என்ன சொல்லுது? இவ்வளவு காலம் எதையெல்லாம் உபாசனை பண்ணினையோ அதுவல்ல நான் சொல்லுற பிரம்மன். இப்போ நான் சொல்கிற பிரம்மன் இவ்வளவு காலமாக எதை தியானிச்சிட்டு இருந்தையோ அதுவல்ல. காரணம் என்ன? அது காரிய காரண பிரம்மத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. நான் சொல்ல போகிறது நிர்குண பிரம்மன் சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். அப்போ சிஷ்யன் நினைக்கலாம், இப்போ இவ்வளவு நாளாக காலத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டேனான்னு சொல்லி. அப்போ சொல்லுவார், அதை நீ உபாசனை பண்ணினால தான் இங்கே முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு குரு சொல்லுவார். அந்த உபாசனையினுடைய பலன்தான் நிர்குண பிரம்மத்திற்கு வந்துள்ளாய். ஆகவே ததர்த்தம் அவர்களுக்காக, கீழ்நிலையில் இருப்பவர்களுக்காக ததர்த்தம் உபாசனா உபதிஷ்டா உபாசனை பேசப்பட்டது. யாரால்? ஸ்ருத்யா வேதேன வேதத்தினால். பிறகு வேதம் ஏன் பேசியது? அதுக்கு இங்க கௌடபாதர் பொருள் சொல்றார். அனுகம்பயா. அனுகம்பயா என்றால் அனுகிரகத்தினால், கருணையினால். வேதம் கருணையினால பேசியது. அனுகம்பம் என்றால் கருணை. கருணைன்னு என்ன? உண்மையை தெரிஞ்சும் பொய் பேசுறது பெரிய கருணை தானே. உபனிஷத்துக்கு உண்மை தெரியுது, இருக்கிறது நிர்குண பிரம்மந்தான்னு. உண்மையை தெரிஞ்சும் இவர்களெல்லாம் இப்படி இருக்காங்களே, உண்மையை சொன்னால் கிரகிச்சிக்க மாட்டீர்களார்களேன்னு சொல்லி அவர்களுக்காக பொய் பேசுறது கடினம். உண்மையிலேயே உண்மை பேசுறது கடினம். அதை விட கடினம் என்ன தெரியுமோ? உண்மையை தெரிஞ்சுட்டு பொய் பேசுறது. இல்லையே எங்களுக்கு அது ரொம்ப சகஜமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. உத்தமமான மனசு இருந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, கொஞ்சம் மனது தூய்மையாக ஆக உண்மையை தெரிஞ்சிட்டு பொய் சொல்கிறது கடினம். அதனால தான் ஒரு சுவாமிஜியிடம் ஒருவர் போய் சொன்னார், இப்படி என்னுடைய நண்பர் உங்கள்கிட்ட வரப்போகிறார், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடாதுன்னார். அவர் கேட்டாலும் கூட நீங்கள் தெரியும்னு சொல்லக்கூடாது, இப்பொழுது நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த சுவாமிஜி சொன்னார், நீ ஒன்று செய், அவர் போனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிடு. காரணம் என்னன்னா, அவர் சொல்லும்போது நிஜமாலுமே நான் தெரியாதவனாக இருந்துடுறேன். ஏன்னா நான் உண்மையை சொன்ன மாதிரி ஆயிருமே. அவர் போனதுக்கு பிறகு நீ உண்மையை சொல், அதுக்கப்புறம் நான் அதை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன்னார். அப்படி அறிவு வர வர, புத்தி கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆக ஆக உண்மையை தெரிஞ்சிட்டு பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த உபனிஷத் அது பெரிய உபனிஷத் அல்லவா, அந்த உபனிஷத்தே ஏன் பொய் சொல்லுதுன்னா அனுகம்பயா, அதுதான் கருணையினால். உபனிஷத்துக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பேர்த்த மேலே எடுக்கணுமே, ஹீன திருஷ்டியும் மத்தியம திருஷ்டியும் உத்தம திருஷ்டியாக கொண்டு வரணுமே, அதற்காக அனுகம்பயா. அனுகம்பயா உபதிஷ்டா உபனிஷதா, உபனிஷத்தினால் அனுகம்பயா கருணையினால் அவர்களுக்காக உபதேசம் செய்யப்பட்டது. பிறகு உண்மை என்னன்னா, உண்மை அத்வைதம்தான். இப்போ அத்வைதம் உண்மையாக இருந்தாலும் ஏன் துவைதம் அல்லது தியானம் பேசப்பட்டது என்றால் அனுகம்பயா. இப்போ இந்த இடத்துல சங்கராச்சாரியார் இனியொரு கருத்தையும் சேர்த்திக்கணும்னு சொல்கிறார். உபாசனை மட்டுமல்ல, கர்மாணிச்ச, எல்லா விதமான வைதிக கர்மங்களும் அனுகம்பயா உபதிஷ்டா. எல்லா விதமான கர்மங்கள், எத்தனையோ விதமான அக்னிஹோத்திரத்தில் ஆரம்பித்து எத்தனையோ கர்மங்களெல்லாம் இருக்குது, ஆசிரமம் வர்ணம்னெல்லாம் சொல்லி விதவிதமான நித்திய நைமித்திக கர்மங்கள் கடமைகள்னு எத்தனையோ பேசுகின்றது உபனிஷத் அல்லது வேதம். எதற்காகன்னு சொன்னால் நம்மளை உத்தம திருஷ்டி அல்லது உத்கிருஷ்ட திருஷ்டிக்கு கொண்டு வர, அந்த திருஷ்டிக்கு வர்றதுக்காகத்தான் பேசியது. ஏன்னா உபாசனையில் பேதம் இருக்குன்னா கர்மத்திலையும் பேதம் இருக்கு. கர்மத்தை செய்பவன், கர்ம பலத்தை கொடுக்கின்ற ஈஸ்வரன் பேதம் இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல கர்மாணிச்ச என்று சேர்த்து கொள்ள வேண்டும். உபாசனா உபதிஷ்டா
கர்மாணிச்ச உபதிஷ்டானி, கர்மங்களும் உபதேசம் செய்யப்பட்டுள்ளது, உபாசனைகளும். எதற்காக? அவைகளெல்லாம் சத்தியம்ங்கிற காரணத்தினால் அல்ல, ததர்த்தம் இந்த சாதகர்களுக்காக. அனுகம்பயா உபதிஷ்டா. இந்த காரிகையுடன் ஒரு கருத்து முடிவடைகிறது. என்ன கருத்துன்னு சொன்னால், ஜீவ உற்பத்தி நிஷேதத்தை நாம் ஆரம்பித்தோம். 11வது காரிகையில் ஆரம்பித்தோம். 11வது காரிகையிலிருந்து 16 வரை ஸ்ருதி பிரமாணத்தை மூலமாக கொண்டு ஜீவன் தோன்றவில்லை என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. இந்த முழு அத்தியாயத்தையே, அத்வைத பிரகரணத்தையே நாம் எப்படி பார்த்தோம்னு சொன்னால், அஜாதிவாதத்தை நிலைநாட்டணும். அதை நிலைநாட்டணும்னா பிரம்மத்திடமிருந்து எதுவும் தோன்றவில்லைன்னு சொல்லணும். எவைகளெல்லாம் தோன்றி இருக்கலாம்னா 2 தோன்றி இருக்கலாம்னு சந்தேகம் வரலாம். ஒன்று ஜீவன், இனி ஒன்று ஜெகத்து, இந்த பிரபஞ்சம். இப்போ இதுவரைக்கும் ஜீவன் தோன்றவில்லை என்று நிலைநாட்டப்பட்டது. இனிமேல் ஜெகத் தோன்றவில்லை என்று நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த கருத்துக்கு முன் அடுத்த 3 காரிகையில் வேறு கருத்து வருகிறது. இப்போ நம்மளுடைய ஃப்ளோ ஆஃப் டாப்பிக்கில் ஒரு இடையில் வேறு கருத்து, அடுத்த 3 காரிகை வேறொரு கருத்தை பேசுவார். பிறகு மீண்டும் ஜெகத் தோன்றவில்லை என்ற கருத்துக்கு வர இருக்கின்றார். 17வது காரிகை. ஸ்வசித்தாந்த வ்யவஸ்தாசு துவைதினோ நிஷ்சிதா த்ருடம் பரஸ்பரம் விருத்யந்தே தைரயம் ந விருத்யதே. 17, 18, 19 இந்த 3 காரிகைகளில் 2 கருத்தை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். முதல் கருத்து துவைத மதம் அசாதுகு, இருமையை பேசுகின்ற கருத்து தவறு. இருமையை உண்மை என்று பேசுகின்ற மதம் தவறு. துவைத மதம் அசாது, துவைதந்தான் சத்தியம், இருமைதான் உண்மை என்று சொல்வது தவறு. இருமை துவைதிகள் தவறான கருத்தை உடையவர்கள். முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, அத்வைதிகள் துவைதிகளுடன் விரோதம் செய்வதில்லை. அத்வைதிகள் துவைதிகளுடன் விரோதிப்பதில்லை, போராடுவதில்லை, வெறுப்பதில்லை, அவர்களோடு விரோதம் செய்வதில்லை, பகைமை கொள்வதில்லை. மிக அழகான கருத்தை இந்த காரிகையில் ஆசிரியர் கூறப்போகின்றார். இதுவரைக்கும் ஸ்ருதியை மூலமாக வைத்து, அதாவது உபனிஷத்திற்குள் துவைதம் பேசப்பட்டிருந்த போதிலும் உண்மையில் துவைதமில்லை என்று நிலைநாட்டினோம். அப்போ ஸ்ருதி பிரமாணத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா நமக்கு சந்தேகம் வந்துடுது, உபனிஷத்துக்குள்ளேயே இருமை பேசப்பட்டிருக்கே, சிருஷ்டி பேசப்பட்டிருக்கே, அப்போது இருமை துவைதம்தான் உண்மையா? உபனிஷத்துக்குள்ள அத்வைதமும் பேசப்பட்டிருக்கு, துவைதமும் பேசப்பட்டிருக்கு, எது உண்மைன்னு சந்தேகம் வரும் பொழுது, இப்போ இதுவரைக்கும் நாம் ஆராய்ச்சி செய்து என்ன முடிவுக்கு வந்தோம்? உபனிஷத்தில் இருமை பேசப்பட்டிருந்தாலும் அத்வைதந்தான் உண்மை, அதுதான் தாத்பரியம். அதற்கு பல காரணங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக பார்த்த காரணம் என்ன? அதிகாரிகளுக்காக இருமை பேசப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். பிறகு இங்கு
உபனிஷத்துக்குள்ள அத்வைதம் பேசப்பட்டிருக்கட்டும், மற்ற மதங்களெல்லாம் துவைதத்தை நிலைநாட்டும் பொழுது எப்படி அத்வைதம் மட்டும் உண்மையாகும்? உபனிஷத்து மட்டும் எப்படி உண்மையாகும்? மற்ற மதங்கள், பௌத்த மதம் இருக்குது, சாங்கிய மதம் இருக்குது, யோக மதம் இருக்குது, நையாயிகர்களுடைய மதம் இருக்குது, இவர்களெல்லாம் துவைதத்தை பேசும் பொழுது எப்படி அத்வைதம் உண்மையாகும் என்ற சந்தேகம் வரும் பொழுது நமக்கு இங்கு விளக்குகின்றார். அத்வைத மதத்துக்கு மற்றவர்களுடன் விரோதம் இல்லை, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் அத்வைதத்தில் தோஷம் இல்லை, அவர்களுடைய மதம்தான் தவறு. இப்போ முதல்ல என்ன சொல்றார்? துவைதிகளுடைய மதம்தான் தவறு, அத்வைத மதத்தில் தவறு கிடையாது. அது முதல் கருத்து. இப்போ மற்ற மதங்கள் அப்படி பேசுகிறதே, அப்போ அத்வைதத்துக்கு விரோதம் வருகிறதேன்னு சொன்னால் முதல்ல என்ன சொல்கின்றார் இங்கு கௌடபாதர்? அவர்களுடைய மதம் தவறு. பிறகு அடுத்ததான கருத்து என்ன சொல்றார்? நாம் அவர்களிடம் விரோதிப்பதில்லை, பகைமை பார்ப்பதில்லை. அவர்களுடைய மதம் தவறாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ முதல் கருத்தை எடுத்துக்குவோம். முதல்ல இங்கு என்ன நிலைநாட்டப்படுதுன்னு சொன்னால், துவைத மதம் அசாது, இருமையை சத்தியமாக கொள்பவர்களுடைய மதம் தவறு. மதம்னா அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய பிலாசபி, அவர்களுடைய தத்துவம் தவறு. அதற்கு முதல் காரணம், துவைத மதம் மற்றவர்களுடைய மதம் தவறு என்பதற்கு முதல் காரணம், அவர்கள் முழுமையாக சாஸ்திரத்தையும் பிறகு யுக்தியையும் கையாளவில்லை. அவர்களிடத்தில் சாஸ்திர விரோதமும் யுக்தி விரோதமும் இருக்கின்றது. அறிவுபூர்வமாக சிந்திச்சாலும் தர்க்கத்திலையும் அவர்களிடம் குறை இருக்கின்றது, சாஸ்திரத்தினுடைய கருத்திலையும் அவர்களுடைய கருத்திலையும் பார்த்தால் சாஸ்திரத்தினுடைய கருத்திலிருந்து அவர்களுடைய கருத்துக்கு விரோதம் இருக்கின்றது. சாஸ்திரத்தில் சொல்லாததையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். பிரதானம், அணு, இதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் காரணம்னு சொல்கிறார்கள். இப்போ எந்த இடத்துல உபனிஷத்தில் பிரதானம்ங்கிறது இந்த ஜெகத்துக்கு காரணம்னோ அல்லது அணு அப்படிங்கிறது ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லப்பட்டது? சொல்லவே இல்லை. ஆனால் சாங்கிய மதம், நியாய மதமெல்லாம் சொல்லாத, சாஸ்திரத்தில் இல்லாத கருத்தை எடுத்துட்டு ஏதோ பேசுகிறார்கள். அப்படி துவைதிகளினுடைய மதம், இங்கே துவைதிகள்னு சொன்னால் அத்வைதத்தை தவிர அனைத்தும் என்று பொருள். அது சாங்கியமாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம். யாரெல்லாம் இருமைதான் உண்மைன்னு பேசுகிறார்களோ அவர்கள் அனைத்தும், அந்த மதம் அனைத்தும் தப்புன்னு சொல்கிறோம். அதற்கு காரணம் அவர்கள் சாஸ்திரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, பயன்படுத்தவில்லை. இரண்டாவது காரணம், சாஸ்திரத்தையே விட்டுருவோம், நம்ம அறிவுபூர்வமாக சிந்திச்சாலுமே அதில் குறைகள் இருக்கின்றது, தர்க்க விரோதம் இருக்கின்றது. அதனால விளக்காசிரியர் ஒருவர் சொல்றார், சாஸ்திர உபபத்யாபியாம் ந அவதாரிதம். சாஸ்திரத்தின் மூலமாகவும் உபபத்தி, உபபத்தின அறிவு, தர்க்கத்தின் மூலமாகவும் ந அவதாரிதம் என்றால் நிச்சயம் செய்யப்படவில்லை. சாஸ்திர உபபத்யாபியாம் ந அவதாரிதம். அவதாரணம் என்ன? நிச்சயம் என்றது நிலைநாட்டுதல். ஒழுங்கா சாஸ்திரத்தை கையாண்டும், இந்த சாஸ்திரத்தில் முழுமையாக ஸ்ரத்த வச்சு கையாண்டும், பிறகு யுக்தியை கொஞ்சம் ஒழுங்காக பயன்படுத்தியும் அவர்கள் தன்னுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டவில்லை. ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு அல்லது கொஞ்சம் பண்ணிட்டு சில பேர் ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி செய்து விட்டார்கள். யார்? துவைதிகள். ஏதோ கொஞ்சம் சிந்தித்தார்கள், பிறகு இதுதான் தத்துவம்னு முடிவு செய்து விட்டார்கள். எங்கேயுமே அறகுறை தானே ரொம்ப ஓடிட்டுருக்கும். அப்படி இதெல்லாம் அறகுறையாக சிந்தித்தவர்கள். அவர்களை சிந்திக்காதவர்கள் சொல்ல முடியாது, ரொம்ப சிந்தித்தவர்கள். ஆனால் ஏதோ சித்த அசுத்தி போல் இருக்கு, அவர்கள் முடிவு செய்த முடிவு தவறாக இருக்கிறது, சிந்தனா ரீதி தவறாக இருக்கிறது. இந்த காரணத்தினால துவைத மதம் தவறு.
பிறகு சங்கரர் இனி ஒரு அழகான காரணத்தை சொல்றார். துவைதிகளினுடைய மதம் தவறு. காரணம் அவர்களிடம் துவேஷம் இருப்பதனால். துவைதிகளிடம் வெறுப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர்களுடைய மதம் தவறு. துவைதினாம் ராகத்வேஷ ஆஸ்பதத்வாத்ங்கிறார். துவைதிகளுக்கு ராகத்வேஷங்கள் இருக்கின்றது. ராகத்வேஷங்களுக்கு அவர்கள் அடிபட்டு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களிடத்துல துவேஷம் ரொம்ப இருக்கின்றது. அதனால அவர்கள் சொன்னது தவறு. அது எப்படி ஒருத்தனுக்கு துவேஷம் இருக்கிறதுனால அவன் சொல்கிறது தவறுன்னு சொன்னால், இப்போ ஒரு துவைத மதவாதி ஒன்று சொல்கிறான், நான் ஒரு சாஸ்திரத்தை அமைச்சிருக்கேன், அந்த சாஸ்திரம் ஜீவ ஜெகத் ஈஸ்வரனுடைய பேதத்தை பேசுது, இதுதான் சத்தியம், அத்வைதமெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறான். சொன்னதற்கு பிறகு இதற்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது இவனுக்கு துவேஷம் வந்துடுது, கோபம் வந்துடுது. தவறான வார்த்தைகள்ல எல்லாம் அவன் திட்டுறான். நீ அத்வைதிகளை துவைதிகள் எப்படியெல்லாம் திட்டியிருக்காங்கன்னு புஸ்தகத்தை எடுத்து படித்தோம்னா, சாதாரண நம்ம மெட்ராஸில் சேரியில் இருக்கிறவனும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட வார்த்தைகளில் துவைதிகள் அத்வைதிகளை நிந்தனை செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நம்ம சிந்திக்க கூட முடியாது, வாயில சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் துவைதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எதற்குனா அத்வைதத்தை அல்லது மற்றவர்களை நிந்தனை செய்ய நிந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அத்வைதத்துக்குள்ள துவைதிகளை தவறான வார்த்தையில் நிந்தனைங்கிறதே கிடையாது. அப்படி நிந்தனை செய்தாலும் மீறி போனால் பைத்தியகாரம் பாவம் அவர்கள், அவ்வளவுதான். அது ஏதோ கொஞ்சம் அவர்களுக்கு புத்தி இல்லைங்கிறதுக்கு மேலே நம்ம பயன்படுத்த மாட்டோம். அப்படி யாராவது ஆச்சாரியார் பயன்படுத்தி இருந்தால் மற்ற ஆச்சாரியார் அவரை திட்டுவார். நீ அத்வைதின்னு சொல்லிட்டு உனக்கு துவேஷம் இருக்கிறதுனால உனக்கு அத்வைத ஞானம் வரலை, ஒழுங்காக சாஸ்திரத்தை படின்னு சொல்லுவார். இப்போ இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், அவர்களிடம் இருக்கின்ற துவேஷமே இருமையே அவர்களுடைய மதம் தவறு என்பதை காட்டுகிறது. எப்படின்னு சொன்னால், சாஸ்திரத்தை நான் படிச்சுட்டு இதுதான் சத்தியம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு துவைதி வந்து விட்டான். அதற்கு பிறகு இதுதான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம், இந்த மதம்தான் சரி, துவைதந்தான் சரின்னு முடிவு செய்ததற்கு பிறகு மற்றவர்கள் மீது துவேஷம் எனக்கு தொடர்ந்து இருந்தால் அது எதை காட்டுது? என்னுடைய சாஸ்திரம், என்னுடைய சித்தாந்தம் என்னை எந்த இடத்துல வச்சிருக்குது அப்படிங்கிறத காட்டுகிறது. இப்போ இதுதான் சத்தியம்னு, துவைதந்தான் சத்தியம்னு முடிவு செய்ததற்கு பிறகு அந்த முடிவு செய்தவனுடைய மனதில் துவேஷம், ராகம் இவைகள் தொடர்ந்தால் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம்? என்ன முடிவுக்கு வர முடியும்? அவர்கள் எதை பரம சித்தாந்தமாக சொல்லி இதுதான் மேலானதுன்னு சொன்னார்களோ அந்த அறிவு அவர்களை இன்னும் ராகத்வேஷத்துக்குள்ளதான் வச்சிருக்குங்கிறது காட்டுகின்றது. அதனால தான் யாரெல்லாம் அவர்களுடைய புத்தியிலிருந்து ஒரு தத்துவத்தை சொன்னார்களோ முதல்ல அவர்களை பார்க்கணும், அவர்களை அந்த தத்துவம் எப்படி வச்சிருக்குன்னு பார்க்கணும். குருகுலத்துக்கு சிஷ்யன் வரும்பொழுது அத்வைத ஆச்சாரியார்கிட்ட வர்றான். அத்வைத ஆச்சாரியார்கிட்ட வந்த உடனே அத்வைதத்தை ஆசிரியர் போதிக்கிறார். சிஷ்யனுக்கு துவைதந்தான் தெரியுது, அவன் துவைத புத்தியில தான் இருக்கான். பிறகு எதனால் அவன் தொடர்ந்து அத்வைதத்தை புரிகிற வரைக்கும் ஆசிரியர்கிட்ட இருக்கான்? அவனுக்கு அத்வைத திருஷ்டி கிடையாது, அவனுடைய திருஷ்டியெல்லாம் துவைத திருஷ்டியாக இருக்குது, துவைதத்திலிருந்து சம்சாரியாக இருக்கான். பிறகு அத்வைத ஆசிரியர்கிட்ட அவன் தொடர்ந்து அத்வைத ஞானத்தை அடையிற வரைக்கும் எது காரணமாக இருக்குன்னு சொன்னால், அந்த அத்வைத திருஷ்டியுடைய ஆசிரியனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அவர் பிரம்மனிஷ்டனாக இருந்தால்
அந்த அத்வைத திருஷ்டியை உடையவரிடம் ராகத்வேஷம் இல்லாததை பார்க்கறான். பிறகு இவன் உணர்றான், நான் துவைத திருஷ்டியோடு இருக்கேன், எனக்கு ராகத்வேஷம் இருக்கு. அவர் ஏதோ ஒரு அத்வைதத்தை உபதேசிக்கின்றார், அவரிடம் அது இல்லை. அப்படி என்றால் இந்த அத்வைத ஞானம் ராகத்வேஷத்தை நீக்க ஒரு சாதனை. இவங்கிட்ட அந்த அத்வைத ஞானம் இல்லாட்டியும் அத்வைத ஞானத்தை உபதேசிக்கிறவர்களிடம் அத்வைத ஞானம் அவர்களை எங்க வச்சிருக்கு அப்படின்னு அவன் பார்க்கின்றான். அதனால தான் தொடர்றான். வேற விதமான அத்வைதம் பேசிட்டு ராகத்வேஷத்தோடு ஒருவர் இருந்துட்டார்னு வச்சுக்குவோமே, அவங்களைத்தான் நம்ம வெறும் ஸ்ரோத்ரியன்னு சொல்கிறோம். பிறகு என்ன ஆகும்னா சிஷ்யனுடைய மனதில் ஒரு டேமேஜ் வரும், சாஸ்திரமெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம்ட்டு ஓடிடுவான். ஆகவே நம்ம சரியான ஒரு ஆசிரியரை பற்றி பேசினா, அத்வைதத்தில் இருப்பவர்களுடைய மனதில் துவேஷம் இல்லாததுனாலேயே அத்வைதம் சாது, துவைதிகளினுடைய மனதில் துவேஷம் இருப்பதனாலேயே அவர்கள் இந்த முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுக்குள்ள துவேஷம் இருக்குதுங்கிறதுனால இந்த அறிவானது அவர்களுடைய ராகத்வேஷத்தை நீக்கல, அவர்களுடைய சம்சாரத்தை நீக்கல. அது உண்மையோ பொய்யோ, எந்த அறிவு சம்சாரத்தை நீக்கலையோ அந்த அறிவு நமக்கு வேண்டாம். அதுதான் கடைசியாக. அது துவைத உண்மையோ அத்வைத உண்மையோங்கிறது எங்கேயோ இருக்கட்டும், எனக்கு ஒரு அறிவு கிடைக்குது, அந்த அறிவு என்ன சம்சாரியாக வச்சிருக்குன்னா அந்த அறிவு உண்மையான அறிவாக இருந்தால் நமக்கு வேண்டாம். எனக்கு ஒரு அறிவு கிடைக்கின்றது, அது என்னை முக்தனாக்குகிறதுனா அந்த அறிவு எந்த அறிவாக இருந்தாலும் வேண்டும். இங்கு சங்கரருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, அவர்கள் பேசுகின்ற மதம் அவர்களை சம்சாரியாக வைத்திருப்பதனால் அவர்களுடைய மதம் தவறு, அத்வைதிகளினுடைய மதம் அவர்களை முக்தனாக்குவதனால் அவர்களுடைய மதம் சரி, அத்வைதம் சரி, ராகத்வேஷம் அவர்களுக்குள் இல்லை. துவைத மதம் தவறு, அவர்களுக்கு ராகத்வேஷம் இருக்கின்றது. பிறகு ராகத்வேஷம் இல்லாதது தான், துவேஷம் இல்லாதது தான் மோட்சம்னு எப்படி தெரியும்னா, ந ததோ விஜுகுப்சதே. உபனிஷத் சொல்லுது, இந்த ஞானத்திற்கு பிறகு ந ததக விஜுகுப்சதே ந நிந்ததி. இந்த ஞானத்துக்கு பிறகு ஒருத்தன் யாரையும் நிந்திக்க மாட்டான்னு உபனிஷத் சொல்லுது. துவைதிகளெல்லாம் படிச்சுட்டு வந்த உடனே எல்லா நேரத்துலையும் மற்றவங்களை நிந்திக்கிறது தான் உங்களுக்கு வேலை. இப்போ இதிலிருந்து என்னன்னா, அவர்களை சம்சாரியாகவே அந்த மதம் வைத்திருக்கிறது. அதனால் முதல் கருத்து என்னன்னா, துவைத மதம் அசாது, அவர்கள் ஒழுங்காக நிச்சயம் பண்ணல, பிறகு அவர்களை பார்த்தாவே தெரியுது அது அசாது, சம்சாரியாக இருக்கிறார்கள். அவர்கள் மதம் அவர்களை சம்சாரியாக வச்சிருக்கிறதுனால அந்த மதம் தவறு. பிறகு அடுத்த கருத்து, அதுவும் ரொம்ப முக்கியம், இப்படிப்பட்டவர்களிடம் அத்வைதிகளுக்கு வெறுப்பில்லைங்கிறத நிலைநாட்டப் போகிறார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.